டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் உங்களுக்கு 14 மில்லியன் அவுட்கம்ஸை பார்த்திருப்பார்ல, அந்த இடத்துல ஜஸ்ட் அவர் நம்பர்ஸை மட்டும் பார்க்காம அவர் ஏகப்பட்ட ஸ்டோரிஸை அன்ஃபோல்ட் பண்ற மாதிரி இருக்கும். இது மூலியமா அவர் ஒரே ஒரு அவுட்கம்ல மட்டும் தான் நம்ம ஜெயிக்கிறோம் அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே தெரிஞ்சிட்டு இருப்பாரு. அதே சமயத்துல அவர் இந்த இடத்துல டோனி ஸ்டார்க்குமே இறந்து போயிடுவாரு, அது மூலியமா தான் நம்ம ஜெயிப்போம் அப்படின்ற ஒரு விஷயமே அவர் தெரிஞ்சிருக்கும். ஏன் அவர் சொல்லியிருக்க மாட்டாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த இடத்துல நீங்க ஒரு விஷயத்தை இமேஜின் பண்ணலாம். அதாவது அந்த 14 மில்லியன் அவுட்கம்ஸை பார்க்கும்போது ஒரு டைம் மட்டும் தான் நம்ம ஜெயிப்போம் அப்படின்ற ஒரு விஷயத்தை அவங்க தெரிஞ்சதுக்கு அப்புறமா கரெக்டா இன்ஜின் தான் அவருக்கு நினைவுல வந்திருக்கும். அதாவது பாத்தீங்கன்னா டோனி ஸ்டார்க் அந்த இடத்துல ஸ்னாப் பண்ற மாதிரி, அப்ப தானோஸ் அந்த இடத்துல பேனிஷா இறந்து போற மாதிரி, அதே மாதிரி டோனி ஸ்டார்க்குமே இந்த இடத்துல இறந்து போகக்கூடிய சிச்சுவேஷன் வந்திருக்கு. அதுக்கப்புறம் அந்த ஷாக்ல தான் பாத்தீங்கன்னா திருப்பியுமே அவர் முடிக்கும் போது ஒரு பயங்கரமான ஒரு ஜர்க்க கொடுத்திருப்பாரு. அந்த சீன்ல கூட நீங்க தெளிவா பாத்தீங்கன்னா அவர் முடிச்சதுக்கு அப்புறமா டோனி ஸ்டார்க்கை பார்த்து ஃபேஸ் பண்ற மாதிரி தான் நமக்கு காமிச்சிருப்பாங்க. மூலியமா அவரால் இந்த இடத்துல ஃபேத்தை பாத்தீங்கன்னா மாத்த முடியாது, ஆனா அவருக்கான ரெஸ்பெக்டா இந்த இடத்துல அவர் தான் இந்த உலகத்தை காப்பாற்ற போறாரு அப்படின்ற ஒரு விஷயத்த முன்னாடியே அவர் தெரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்றத அவரோட ஃபேஸ் மூலியமாவே நமக்கு ரிவீல் பண்ணியிருப்பாங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க.